வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, தாய் தந்தையின் ஒற்றுமை உண்டா அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த குழந்தையுடைய தாய் தந்தையாக நல்ல ஒத்துமையாக இருப்பாங்க, நல்ல அனுசரணையாக இருப்பாங்க. இந்த தாய் தந்தையாரால் இந்த குழந்தைக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு, நல்ல வசதி வாய்ப்பு உண்டு. இந்த தாய் தந்தையார் இந்த குழந்தைக்கு நன்மை அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு அந்த குழந்தையுடைய ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு மிக முக்கியமானவங்களே யார்? தாய் தந்தைங்க தான். அவங்களுடைய அரவணைப்பு மிக மிக குழந்தைக்கு முக்கியம். அவங்களுடைய எதிர்காலமே, அந்த குழந்தையுடைய எதிர்காலமே அவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய தன்மையிலே அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருமே நல்லா ஒத்துமையாக அக்கறையாக, அதாவது கணவன் மனைவி ஒத்துமையாக அக்கறையாக தன்னுடைய குழந்தைக்காக செல்வம் சேர்க்கக்கூடிய அமைப்பு, அவங்கள படிக்க நல்ல ஸ்கூலில் பார்த்து படிக்க வைக்கிறது, நல்ல கல்வியை அவங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கு வசதி வாய்ப்பு தரக்கூடிய அமைப்பு, ரெண்டு பேருமே நல்லா ஒத்துமையாக உழைச்சி முன்னேறினா தானே அந்த குழந்தையுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் மிக முக்கியமானவங்க உங்கள் தாய் தந்தையர் தான். அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில், இப்போ ஒரு சின்ன குழந்தையுடைய ஜாதகத்தில் பார்த்த உடனே இந்த குழந்தைக்கு தாய் தந்தையால் நல்ல எதிர்காலம் இருக்குது, தாய் தந்தையால் இந்த குழந்தைக்கு நன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம்னா சில அமைப்புகளெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் மூல நூல்களில். அதை பற்றி சில இந்த பதிவில் நான் சொல்கிறேங்க. இப்போ ஒரு குழந்தையுடைய ஜாதகத்தை பார்த்த உடனே இவங்க தாய் தந்தைங்க நல்லா ஒத்துமையாக இருப்பாங்க அப்படின்னா, இப்போ அந்த என்ன மாதிரி பார்க்கணும் அப்படின்னு எடுத்துட்டா, அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் பாருங்கள், லக்கணத்துக்கு 4ஆம் இடம் தாய் ஸ்தானம். தாயை பற்றி நாம் பார்க்கணும், தாயுடைய குணநலன்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துக்கு எப்படி இருக்குது, அந்த அதிபதி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணுங்க. அடுத்தது தாய்க்கு காரகரான சந்திர பகவானையும் எடுத்துக்கணும், சரிங்களா. அடுத்தது அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் பாருங்கள், தந்தையை பற்றி பார்க்கணும், தந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தந்தையுடைய நிலவரத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். தந்தை ஸ்தானம் அந்த அதிபதியும் தந்தைக்கு காரகர் ஆவார், தந்தைக்கு ஸ்தான அதிபதி ஆவார். அடுத்தது காரகர் அப்படின்னு எடுத்துட்டா சூரிய பகவான் ஆவார். இப்போ தாய் தந்தைங்க நல்லா ஒத்துமையாக இருப்பாங்களா அப்படின்னா இந்த கிரகங்கள் இந்த பாவங்களை வச்சு தான் நம்ம நிர்ணயம் பண்ணணும். இப்போ அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் பாருங்கள், லக்னத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் லக்னத்துக்கு 9ஆம் இடத்து அதிபதியும் பாருங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ராசியில் உட்காந்துருக்காங்களா அப்படின்னா தாய் தந்தையர் நல்ல ஒத்துமையாக இருப்பாங்க, அனுசரணையாக இருப்பாங்க. இந்த குழந்தைக்கும் அந்த தாய் தந்தையால் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்தது அந்த 4ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கும் கூட அமைப்பில் நல்ல பலன் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது அந்த லக்னத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் கேந்திர ஸ்தானத்திலோ திரிகோண ஸ்தானத்திலோ எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இந்த 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் இருக்கக்கூடிய அமைப்பிலும் தாய் தந்தையரால் நன்மையும் ஒற்றுமை, அவங்க தாய் தந்தையர் ஒற்றுமையால் அவங்க குழந்தைக்கு நன்மை அதிகமாக உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா. அதே போல் சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் நம்ம பார்த்துக்கணுங்க. ஏன்னா அந்த காரக கிரகங்கள் அதுவும் நல்ல அமைப்பில் இருக்கணும். அதாவது சூரியனும் சந்திரனும் கேந்திரத்திலையும் திரிகோணத்திலையும் அல்லது குருவின் பார்வையோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புல எல்லாம் இது நன்மையை சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. அதே போல் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துலையும் சுபர்களுடைய பார்வை, 9ஆம் இடத்துலையும் சுபர்களுடைய பார்வை, அல்லது அந்த ஸ்தானாதிபதிகளே அந்த 9ஆம் அதிபதியோ அல்லது 4ஆம் அதிபதியோ 4ஆம் இடத்தையோ 9ஆம் இடத்தையோ பார்க்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே அந்த லக்னத்துக்கு 4, 9ஆம் இடங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால அந்த ஸ்தானாதிபதிகளும் அந்த காரக கிரகங்களும் நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால அந்த உங்களுடைய ஜாதகத்தில் அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் தாய் தந்தையர் நல்லா இருப்பாங்க, நல்லா ஒத்துமையாக இருப்பாங்க, அனுசரணையாக இருப்பாங்க. தாய் தந்தையால் அந்த குழந்தைக்கு நிறைய முன்னேற்றம் உண்டு, வசதி வாய்ப்பு உண்டு, நல்ல எதிர்காலத்தை இந்த குழந்தைக்கு அவங்க அமைத்து தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் அந்த 4ஆம் இடம் 9ஆம் இடம். அதே போல் அந்த ஸ்தானத்தையும் பார்த்துக்கணும், சரிங்களா. பாவர்களுடைய பார்வை சேர்க்கை இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் 4ஆம் இடம் 4ஆம் அதிபதி அதே போல் அந்த கிரகங்கள் ஆனால் சூரிய பகவானும் சந்திர பகவானும் நல்ல அமைப்பில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஒற்றுமை, அந்த தாய் தந்தையால்
நன்மையும், அந்த தாய் தந்தையும் ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் 4ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்ததிபதியும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வது அல்லது இணைந்து இருந்து லக்னாதிபதி இணைவு பார்வை பெறுவது, இது எல்லாமே நல்ல அமைப்பு தாங்க. இந்த மாதிரி அமைப்பிலும் இருக்கும்போது அந்த தாய் தந்தையர் ஒத்துமையாக இருப்பாங்க. நல்ல பலன்கள் அந்த குழந்தைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த குழந்தைக்கு பாருங்கள் நல்ல கல்வி அதிகமாக நல்ல கல்வி கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே போல் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு, அடுத்தது வசதி வாய்ப்பு கூடுதலாக வரக்கூடிய அமைப்பு, சொந்த வீடு அமையக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே அந்த குழந்தைக்கும் சேர்ந்தக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகத்துக்கு உண்டாகக்கூடிய அமைப்பு. இப்போ தாய் தந்தையர்கள் ஒத்துமையா இருப்பாங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய ஜாதகத்துல 4ஆம் இடம் 9ஆம் இடம் அதனுடைய அதிபதி, அதே போல காரக கிரகமான சூரிய பகவானும் சந்திர பகவானும் இது எல்லாம் பாதிக்காம நல்ல அமைப்புல கேந்திரத்துல திரிகோணத்துல ஆட்சியாகவோ உச்சமாகவோ நல்ல அமைப்புல இருக்கும்போது சுபர்களுடைய பார்வை சேர்க்கை கேந்திரஸ்தானத்துல திரிகோணஸ்தானத்துல பாதிக்கப்படாம இந்த மாதிரி நல்ல அமைப்புல இருக்கும்போது, அதே போல லக்னாதிபதியும் இந்த கிரகங்களோடு ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெறும்போது இது எல்லாமே சிறப்பான பலனையே கொடுக்குங்க. அதே போல பஞ்சமாதிபதியுடைய பார்வை இணைவு இது எல்லாமே நன்மையும் அதிகமாக சேரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த குழந்தையுடைய ஜாதகத்தை நம்ம பார்த்தோம்னா இதில் ஏதாவது ஒரு கிரக அமைப்பு அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாம் அடிச்சே சொல்லலாம், உங்கள் குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு தாய் தந்தையர் நல்ல ஒத்துமையாக இருப்பாங்க, இந்த தாய் தந்தையார இந்த குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் உண்டு, நல்ல கல்வி உண்டு, நல்ல செல்வம் உண்டு, குழந்தைக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு, நல்ல மதிப்பு மரியாதை தாய் தந்தையால் அதிகமாக இந்த குழந்தைக்கு உண்டு, இன்னாருடைய பையன் இன்னாருடைய பையன் பொண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க அப்பா பேர் சொன்னாவே ஊருக்கு தெரியுது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி நல்ல பேர் சொல்லக்கூடிய தந்தையாகவே அந்த குழந்தைக்கு இருக்கும். இதெல்லாமே அந்த 9ஆம் இடம் 4ஆம் இடம் சூரியன் சந்திரன் இது எல்லாமே நம்ம எடுத்து கணிச்சு பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடுங்க ஓரளவுக்கு நல்ல அமைப்பு. ஆனால் இந்த கிரகங்களோட பாருங்க வக்ர கிரகங்கள் நீச்ச கிரகங்கள் ராகு கேதுகள் பாவ கிரகங்களான சனி பார்வை இந்த மாதிரிலாம் எதுவும் பெறாமல் இருக்கும்போது நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு. அதுவே அந்த சனி பகவானுடைய பார்வை இருக்குன்னா கொஞ்சம் மத்திமையா இருக்குங்க. ஆனா அந்த சனி பகவான் அந்த லக்னத்துக்கு சுவர் யோகரா வரும்போது அது அளவா பாதிப்பு இருக்காது. ஆனா லக்னத்துக்கு பாவராக சனி பகவான் வந்தா அது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவா இந்த 4ஆம் இடம் 9ஆம் இடம் அதனுடைய அதிபதி சூரியன் சந்திரன் இந்த கிரகங்கள்லாம் நல்ல கேந்திர திரிகோணஸ்தானங்கள் ஆட்சி உச்சம் இந்த மாதிரி சுபர்களுடைய பார்வை சேர்க்கை இது எல்லாமே அந்த ஜாதகத்திற்கு நன்மை தரக்கூடிய, அதாவது அந்த குழந்தைக்கு தந்தை தாயாரால நன்மை சேரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. இந்த அமைப்புல ஏதாவது ஒரு கிரக அமைப்பு இருக்கா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு தாய் தந்தையால நல்ல எதிர்காலம் அவங்க தருவாங்க அந்த குழந்தைக்கு அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணி சொல்லலாம். சரிங்களா, இப்போ தாய் தந்தையர் ஒற்றுமை இருப்பாங்கன்னா இதுதாங்க கிரக அமைப்பாகும். சரிங்களா, இன்னும் சிலவற்றை எல்லாம் கொடுத்துருக்காங்க வருங்காலங்களில் அதையும் சேர்த்து நான் சொல்றேன். சரிங்களா, இது ஒரு குறிப்பு நிறைய கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து கொஞ்சம் சிலவற்றை தான் நான் எடுத்து இதில் சொல்லியிருக்கேன். சரிங்களா, இப்போ தாய் தந்தையை ஒரு குழந்தையோட ஜாதகத்துல தாய் தந்தையை ஒத்துமையா இருப்பாங்கன்னா இந்த சில அமைப்புல பார்த்தாவே அந்த குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணிடலாம். சரிங்களா, நன்றி, வணக்கம்.